நவினியாவோட முதல் வருட பிறந்த நாள் விழாவிற்கு வருகை தந்து இந்த நாளை சிறப்பிச்சுட்டு இருக்கோம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். என்னடா இது பர்த்டே அதுவுமா கேக் வெட்டணுமா விஷ் பண்ணணுமான்னு இல்லாமல் ஸ்பீச்லாம் கொடுக்குறாங்களேன்னு யோசிப்பீங்க. நம்மளோட இந்த ஒழுக்கமான வாழ்வியல் முறைக்கு காரணமான 2 பேரை பற்றி நிச்சயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவும் சதீஷ் திவ்யாவோட 7 வருட வேண்டுதலுக்கு கிடைச்ச கடவுளோட பரிசு நவீன்யா. அவளோட பிறந்த நாளில் அந்த பரிசு கொடுத்தவங்களை பற்றி பேசுறது தான் கடவுளுக்கு நாங்கள் செலுத்துகிற நன்றியாக இருக்கும். சதீஷ் திவ்யாவோட நம்பிக்கையையும் தாண்டி எங்கள் அப்பாவோட ஏக்கங்களும் பிரார்த்தனைகளும் முக்கிய காரணம். அவரோட ஆசி இவளோட எப்பவும் நிச்சயம் இருக்கும். அந்த நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இவங்களை பற்றி முக்கியமாக பேசணும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர் யாராக இருக்கும் அப்படின்னா சிவனும் முருகனும் தான். சிவனையும் முருகனையும் பற்றி தெரிஞ்சுக்காதவங்க யார் இருக்க முடியும் புதுசாக தெரிஞ்சுக்க அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் இன்னைக்கு புதுசாக தான் தெரிஞ்சுக்க போறீங்க. சிவன் யாரு? முருகனுக்கு அப்பாவா? இல்லை. முருகன் யாரு? விநாயகருக்கு தம்பியா? இல்லை. முருகன் உலகத்தை சுற்றி வந்தாரா? ஆமாம். மயிலில் தான் சுற்றி வந்தாரா? ஆமாம், மயிலில் தான் சுற்றி வந்தார். ஆனால் அந்த மயில் என்பது பறவை இல்லை. இப்போ வரைக்கும் கடவுளை பற்றின கட்டுக்கதைகளை தான் நம்மக்கிட்ட புகுத்தி வச்சுருக்காங்க. அந்த கட்டுக்கதையில் உள்ள கட்டுகளை அவிழ்த்தா உண்மையான வரலாறு வெளியே வரும். அப்படி கதைகளில் உள்ள கட்டுகளை ஒன்றொன்னா அவிழ்த்து உண்மை வரலாறு வெளிக்கொண்டு வந்தது 5ஆம் தமிழ் சங்கத்தோட நிறுவனர் டாக்டர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள். அவரோட 5ஆம் தமிழ் சங்கமும் தமிழ் சிந்தனையாளர் பேரவையும் வரலாற்று பொக்கிஷங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கு. இந்த பிறந்த நாளில் குழந்தையை சார்ந்த வரலாற்று உண்மைகளை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். குழந்தை வரம் வேணுமா? முருகனை கும்பிடுங்க. குழந்தைக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணணுமா? முருகனை மாற்றுங்க. குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா? முருகனை கும்பிடுங்க. இப்படி குழந்தைக்கும் முருகனுக்கும் ஏன் இவ்வளவு சம்பந்தம் இருக்கு? அதுக்கு காரணம் இருக்கு. குமரிக்கண்டம்னு ஒன்று இருந்தது. அது கடல்ல மூழ்கி போனது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மாபெரும் எரிக்கல் வந்து விழுந்ததுல குமரிக்கண்டமே கடல்ல மூழ்குது. எப்போ? 10,000 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர் தான் முருகன். ஆழி பேரலையில தன்னால முடிஞ்ச அளவு மக்களை காத்து இலங்கைக்கு கூட்டிட்டு வர்றார். குமரிக்கண்டத்துல உருவான அந்த ஆழி பேரலையில இருந்து மக்களை காத்து இலங்கைக்கு வந்ததுனாலதான், அதாவது குமரிக்கண்டத்துல இருந்து வந்ததுனாலதான் முருகனுக்கு குமரன்னு ஒரு பேர் இருக்கு. குமரிக்கண்டத்துல இருந்து மக்களை காத்து இலங்கைக்கு கூட்டிட்டு வந்த முருகன் மக்கள் தொகை அப்போ ரொம்ப கம்மியா இருந்ததுனால, நிறைய பேரை காப்பாற்ற முடியல, ரொம்ப கம்மி மக்கள் தொகை இருந்ததுனால மக்கள் தொகை பெருக்கத்தை ஊக்குவிச்சார். குழந்தை பேரை அதிகரித்து மக்கள் தொகை பெருக்கத்தை ஊக்குவிச்சார். எப்படி? முருங்கை மரத்தோட எல்லா பாகங்களும் குழந்தை பேருக்கு உதவுங்கிறதுனால எல்லாரோட வீடுகள்லையும் முருங்கை மரத்தை நட வச்சார். முருகனால் கண்டறியப்பட்ட மரம், குழந்தை பேரை ஊக்குவிக்கக்கூடிய மரம் முதல்ல முருகனால் கண்டறியப்பட்டதுங்கிறதுனால தான் அந்த மரத்துக்கு முருகன் பெயராலேயே முருகன் மரம் அப்படின்னு பெயர் வச்சாங்க. அந்த முருகன் மரம் தான் காலப்போக்கில் முருங்கை மரம்னு மாறுது. முருகனோட கையில் வேல் இருக்கு. அந்த வேலோட வடிவம் விந்தணு வடிவம் கொண்டதுன்னு பலருக்கும் தெரியும். ஆனா அவருக்கு எப்படி விந்தணுவோட வடிவம் தெரிஞ்சது அப்படின்னா, முருகன் கடல்ல மூழ்கி முத்தெடுத்தவர். அதனாலதான் அவருக்கு முத்துக்குமரன்னு பேர். கடல்ல கிழிஞ்சல்களும் சிப்பிகளும் கடல் மணலோட சேர்த்து உருக்கி கண்ணாடியை முதல்ல கண்டுபிடிச்சது முருகன் தான். அந்த கண்ணாடியை கொண்டு நுண்ணோக்கியை உருவாக்குறாரு. அந்த நுண்ணோக்கியின் மூலமா விந்தணுவை பார்க்கறாரு, விந்தணுவோட வடிவத்தை பார்க்கறாரு, அதே வடிவுல வேலை உருவாக்குறாரு. முருகன் ஒரு சிறந்த மருத்துவர். அதனாலதான் நம்ம குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா ஃபர்ஸ்ட் போய் நம்ம முருகனை தான் கும்பிடுறோம். காரணம், முருகன் ஒரு சிறந்த மருத்துவராக இருந்தார். அப்போ அவர்கிட்ட போய் நம்ம பிரச்சனைகளை சொன்னா கண்டிப்பா அவரோட அருள் நமக்கு கண்டிப்பா கிடைக்குங்கிறதுனால தான் நம்ம முருகனை போய் பார்க்குறோம். கருவில் வளரக்கூடிய குழந்தைகளோட கேட்கும் திறனை மேம்படுத்துறதுக்காக 7ஆம் மாதம் வளைகாப்பு வைக்கும் வழமையை முதல்ல கொண்டு வந்தவர் முருகன் தான். வளைகாப்புல முருகனை நினைவு கூறவும் முருகன் கண்டுபிடிச்ச கண்ணாடியை நினைவு கூறவும் தான் வரிசை தட்டில் முகம் பார்க்குற கண்ணாடியை வைக்கிறோம்.
குழந்தைக்கும் முருகனுக்குமான சம்பந்தம் எவ்வளோ இருக்குல்ல. இதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு. முருகன் தான் முதல்ல சிசேரியன், அதாவது அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையை பிறக்க செய்தவர் முருகன் தான். அந்த சிசேரியன்கிற சொல்லே தமிழ் சொல் தான். சிசு பிளஸ் அரியன். சிசு அதாவது அறுவை மூலம் சிசுவை வெளியே எடுத்தவர் முருகன். அதுதான் சிசு அரியன், சிசேரியன். நம்ம கடவுளை கும்பிடுறோம். அந்த கடவுள் கைகள்லையோ கடவுளை சுத்தியோ கடவுளோட உடல்லையோ சில விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வெறும் அலங்காரத்துக்காக வைக்கப்பட்டதில்லை. அவை அவங்களோட வரலாறு கூறுபவை. நம்ம கடவுள் ஏதோ வானத்துல இருந்து குதிச்சிடல. நம்ம கடவுள் மாயாஜாலம் பண்றவங்க இல்லை, அவங்க விஞ்ஞானிகள். 7ஆம் மாதம் வளைகாப்பு வைக்கணும்னு சொன்னவர் 7 வருஷம் கழிச்சு நவீனியாவை கொடுத்திருக்காரு. சிசு அரியன் முருகனை வணங்கி இந்த பிறந்த நாளை சிறப்பா தொடங்கலாம்.